ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பைனாப்பிள் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ஜாம். இதெல்லாம் டக்குன்னு நம்ம ரெடி பண்ண வேண்டிய ரெசிபி. அதனால என்ன செய்யணும், எவ்வளவு சிம்பிளா நம்ம ரெடி பண்ணலாம் அதுதான் வீடியோ. வாங்க, அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிற இன்கிரீடியன்ட்டை சொல்லியிருக்கேன். ஒயிட் கலர் சீனி, வெள்ளை சீனி, அடுத்தால பைனாப்பிள் சூப்பரா கட் பண்ணி அந்த இது இல்லாம எடுத்திருக்கேன். புரிஞ்சா? நம்ம அந்த தோடு இருக்கும்ல, அது ஒண்ணுமே இல்லாம நீட்டா கட் பண்ணி எடுத்துருக்கோம். பட்டை பொடி, அடுத்தால பைனாப்பிள் எசன்ஸ், அதுக்கப்புறம் கலர் வேணும்னா இந்த எல்லோ கலர் எடுத்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு வேற வேணும்னா லெமன் ஆட் பண்ணிடலாம். பைனாப்பிள் புளிப்பு இல்லைன்னா லெமன் ஆட் பண்ணணும். லாஸ்ட் இறக்குன பிறகு தான் ஆட் பண்ணணும். நான் என்ன செய்ய போறேன்னா, இவ்வளவு தூரம் இருக்குல்ல மெஷர்மெண்ட், இதுக்கு ஒரு அரை பங்கு சீனி நம்ம எடுத்துக்கிடணும். சீனி வந்து பவுடர் பண்ணிடுவோம். நான் ஃபர்ஸ்ட் சீனியை பவுடர் பண்ணிட்டு மெஷர்மெண்ட்னா இது ஒரு கப் எடுத்துருக்கோம்ல, அரை கப்பு சீனி எடுக்கணும். ஏன்னா எனக்கு பைனாப்பிள் நல்லா ஸ்வீட்டா இருக்கிறதுனால நான் வந்து சீனி கொஞ்சம் ரேஷியோ குறைச்சிருக்கேன். இனி வந்து நல்லா பொடி பண்ணணும். பொடி பண்ணும்போதே நான் வந்து பட்டை பொடி அது கூட பட்டை பொடிச்சு தான் வச்சிருக்கேன், அதனால ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, போட்டு நல்லா ஃபைனா பொடிச்சிட்டு வந்துடுறேன்னா தனியா ஒரு பாத்திரத்துல ஃபர்ஸ்டே ஈரம் இல்லாத மிக்சி ஜார்ல பொடிச்சிட்டேன்னு அதை ஃபைனா பொடிச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் பைனாப்பிள் போட்டு தண்ணி ஒண்ணுமே விடாண்டா அப்படியே போட்டு மிக்சியில இந்த கலர் வந்திருக்கா, நான் லைட்டா இந்த ஃபுட் கலர் இருக்கலாம் ஆட் பண்ணியேனா. நம்ம தனியாமே ஆட் பண்ணலாம், ஆனா நம்ம இதுல ஆட் பண்ணிட்டோம்னா ஈவனா மிக்ஸ் ஆயிடும். லைட்டா சூடாயிட்டு இந்த டைம் நம்ம வந்து அடிச்சு வச்சிருக்கத ஊத்திரும். தண்ணி ஆட் பண்ணணுமான்னு கேட்டா வேண்டாம். ஓகேயா, இது கொஞ்சம் வெந்து ஒரு 10 நிமிஷம் கிடக்கட்டு. நல்ல கொதி வந்து கொஞ்சம் நீர் சத்தெல்லாம் வத்துனதுக்கு அப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். லாஸ்ட் எசன்ஸ் ஆட் பண்ணணும். அடுத்தால லெமன் ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு அந்த தண்ணி எல்லாம் வச்சிடணும்னு எப்படி இருக்கு பத்தியா? அதான் நான் வந்து தண்ணி நிறைய சேர்க்க கூடாதுன்னு சொல்லி சொன்னது இதுதான். இது பியூர் ஒயிட் எல்லோ கலர்ல தான் இருக்கு, அந்த ப்ரௌன் கலர்ல அந்த தோடு ஒண்ணுமே இல்லை. இனிமேல் இதுக்கு தேவையான அளவு நம்ம சீனி ஆட் பண்ணணும். பவுடர் சுகர் பார்த்துட்டு, ஆமா இந்த சீனி போதுங்களா? இது இனிமேல் கொஞ்சம் வேக விடணும், கொஞ்சம் கட்டி ஆகணும். சரியா? இந்த டைம்ல இது புளிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கா எப்படி? அதனால நம்ம லெமன் ஆட் பண்ணாண்டா, இந்த எசன்ஸ் மட்டும் லைட்டா. பைனாப்பிள் தானே, ரொம்ப எல்லாம் வேண்டாம். அப்பதான் அதுக்குள்ள ஃபிளேவர் வரும். இன்னும் கொஞ்சம் கூட கட்டி ஆகணும், ரொம்ப கட்டி ஆக வேண்டாம். இவ்வளவு எடுத்தா போதும். ஆஃப் பண்ணிடுவோம்னா, ஏன்னா இது வந்து ரொம்ப திக்னஸ் வேண்டாம், கட்டியா இருக்காண்டா, இப்படி லூஸா கொஞ்சம் இருக்கணும். நம்ம பிரெட்ல தான் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட போறோம். ரெண்டாவது சைட் டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணுவோம். இந்த பைனாப்பிள் ஜாமும் நான் நல்ல ஸ்கின் எடுத்ததுனால தான் நான் வந்து அரிக்கல. ஆனா எல்லா ஃப்ரூட் ஜாமும் இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது. ஒவ்வொரு ஜாமுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து இதை பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு காணிக்கேன். ஓகே, சுகர் போட்டோடனே கலர் மாறிடும்.
இது வந்து நம்ம பட்டை பொடி சேர்த்தோம்ல அந்த இதுதானே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஆஹா, சூப்பரா பிரெட்ல வச்சு சாப்பிடறதுக்கு அப்படி ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எல்லாமே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லதான் ட்ரை பண்ணுங்க. ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரியா? இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.